بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة فالله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரும் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகமளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு குறுகிய கால வாழ்வாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். நிரந்தரமான ஒரு வாழ்க்கை மறுமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மறுமைக்காக நாம் இந்த உலகத்தை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான். நம்மை படைத்த நோக்கத்தை அல் குர்ஆன் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே சொல்லும் போது, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் அவர்கள் என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று நாம் எல்லாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை குறுகியதான ஒரு வசனத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த நோக்கத்தை யாரெல்லாம் நிறைவு செய்கின்றார்களோ அவர்கள் மறுமையில் விமோசனம் அடைந்தவர்கள். இந்த நோக்கத்தை நிறைவு செய்வதை பற்றி எந்த விதமான கவனமும் இல்லாமல் இந்த உலகத்திலே அலட்சியமாக வாழுகிறார்களோ அவர்கள் மறுமையில் மிக மிக துக்கமடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, மனிதனுடைய ஒரு வளமை இருக்கின்றது. வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டு கடைசி நேரத்திலே கவலைப்படுகின்ற ஒரு போக்கு மனிதரில் அதிகமானவர்களிடத்திலே இருக்கின்றது. அந்த நிலைமை நமக்கு
இந்த உலக வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நாம் ஈடு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. உதாரணத்துக்கு, பரீட்சையிலே ஒருவன் முதலாவது முறை தோல்வி அடைந்து விட்டால் உணர்ச்சி அடைந்து இரண்டாவது முறையோ மூன்றாவது முறையோ அவன் பூரணமான சித்தி அடைவதற்கான வாய்ப்புகள் அவனுக்கு இருக்கின்றது. ஆனால் உலக வாழ்க்கை அப்படி அல்ல. உலக வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை இழந்து விட்டால் அவனுக்கு அதற்கு அப்பால் எந்த வாய்ப்பும் கிடையாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 23வது அத்தியாயத்தின் 99வது 100வது வசனங்களிலே இது பற்றி ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத்து கால ரப்பிர்ஜிஊன். ஒரு மனிதனுக்கு மரணம் வந்து விட்டால் அந்த மனிதன் இந்த உலகத்திலே அவனுக்கு கிடைத்த நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுவிட்டு அலட்சியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மரணத்தை தழுவுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வை பார்த்து அவன் அந்த நேரத்திலே மன்றாடுகிறான், கெஞ்சுகிறான். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா நபிமார்களோடு பேசியிருக்கிறான், நேரடியாகவும் பேசியிருக்கிறான், வஹி மூலமாகவும் பேசியிருக்கிறான். ஆனால் சாதாரணமான மனிதர்களோடு அல்லாஹு தஆலா பேசுகின்ற நேரம் இருக்கின்றது, அதுதான் சக்கராத்துடைய நேரம். அது அல்லாஹ் பேசுவதல்ல. மனிதன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான், கத்துவான், கதறுவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பதில் சொல்லுவான். அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அவனுக்கு மரணம் வந்து விட்டால் அல்லாஹ்வை பார்த்து அவன் கெஞ்சுகிறான், ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ்வே உடனே மௌத்தாக்கி விடாதே, எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து விடு, என்னுடைய மரண நேரத்தை பின்பற்றி வைத்து விடு. காரணம், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். விடுபட்டு போன அமல் என்று சொன்னா, இன்று மனிதனுக்கு என்னென்ன அமல்கள் எல்லாம் விடுபட்டு போகின்றது என்பது மனிதனுக்கு தெரியும். அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அவனுக்குரிய கடமைகளை செய்வதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நேரத்திலே உலகத்திலே மனிதன் மூழ்கி போயிருக்கிறான் பாருங்கள். அப்படியான அந்த மனிதன் கவலைப்படுகின்ற நேரத்தில் தான் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். அவனுக்கு அல்லாஹ் பதிலும் சொல்கிறான். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இது ஒரே ஒரு மனிதனுக்கு சொல்லும் பதில் அல்ல. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மனிதர்கள் இது போன்று சக்கராத்திலே கெஞ்சினாலும் அவனுக்கு அல்லாஹ் இந்த பதிலை சொல்கிறான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீ மட்டும் கிடையாது, உன்னை போன்ற நிலைமையில் அலட்சிய போக்கோடு வாழ்ந்துவிட்டு மரணத்தை தழுவுகின்ற ஒவ்வொருவரும் இப்படித்தான் என்னிடத்தில் கெஞ்சுவார்கள். வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸுன், எந்த வாய்ப்பும் உனக்கு தரப்பட மாட்டாது. உனக்கு இந்த மரணத்துக்கு பின்னால் பர்ஸக் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதுதான் கபருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீ அனுபவித்துக் கொள். நீ மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற வரைக்கும் அந்த வாழ்க்கை உனக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் அவனை அதட்டி விட்டுத்தான் அவனுடைய ரூஹை கைப்பற்றுவதாக இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, வாய்ப்புகளை தவற விடுவதற்கின்றது. இந்த உலக வாழ்க்கையில் வாய்ப்புகளை தவறவிட்டால் அதை ஈடு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையிலே வாய்ப்புகளை தவறிவிட்டு மரண தருவாயை அடைந்து விட்டால் அதை எவராலும் ஈடு செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களின் ஊடாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலாவோடு மிகவும் போட்டி போட்டுக் கொண்டிருந்த ஒருவன் தான் ஃபிர்அவுன். அவனும் கூட சக்கராத்து நேரத்திலே கெஞ்சினான். 10வது அத்தியாயத்தின் 90, 91, 92வது வசனங்களிலே அல்லாஹ் அந்த வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மக்களையும் கொலை செய்வதற்காக, பூண்டோடு அழிப்பதற்காக அவர்களை துரத்தி கொண்டு போகிறான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மக்களும் கடலோரம் வரையும் வந்து விட்டார்கள். மக்கள் நபியை பார்த்து சொல்கின்றார்கள்,
இன்னா லமுத்ரகூன், மூசாவே நாங்கள் சிக்கிக் கொண்டு விட்டோம். பின்னால திரும்பினால் ஃபிரௌன் அழித்து விடுவான், முன்னால இறங்கினால் கடலிலே நாம் மூழ்கி விடுவோம், அதனால நாம் சிக்கிக் கொண்டோம் என்று சொல்லபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கல்லா இன்ன ரப்பி சயஹ்தீன், நீங்கள் சொல்வது போலல்ல, என்னுடைய ரப்பு எனக்கு அதற்குரிய சரியான வழியை காட்டுவான் என்று சொன்னபோது அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலிலே தடியினால் அடிக்குமாறு சொல்கின்றான். அடித்தார்கள். பல வழிகள் பிறந்தன. ஒவ்வொரு வழியாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் பிரிந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஃபிர்அவுனும் அவனுடைய ராணுவமும் கடலோரம் வரையும் வந்து பார்க்கிறார்கள். ஆச்சரியம். மூசாவுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் ஆச்சரியங்களை கண்டோம், இப்பொழுதும் ஒரு ஆச்சரியம். மூசாவுடைய மக்கள் அடுத்த கரைக்கு போய்க் கொண்டிருக்கின்றார்கள். அவனுடைய ராணுவத்துக்கு உத்தரவிடுகின்றான், நாங்கள் பின்னாலே சென்று விடுவோம், அவர்களை அழித்து விட்டே வருவோம் என்றார்கள். கடல் நடுவரைக்கும் ஃபிர்அவுனுடைய ராணுவம் சென்று கொண்டிருக்கின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களும் அடுத்த கரையை அடைந்து விட்டார்கள். ஒரு முஸ்லிம் கூட கடலுக்குள்ளே இல்லாத அளவுக்கு எல்லோரும் அடுத்த கரை அடைந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா எந்த ரப்புல் ஆலமீன் அந்த கடலை பல வழிகளாக பிறந்தானோ அந்த ரப்புல் ஆலமீன் மீண்டும் அந்த கடலை ஒன்று சேர்த்து விட்டான். இப்பொழுது எல்லோரும் அந்த கடலிலே மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், அவன் மூழ்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயில், பனூ இஸ்ராயில்கள் எந்த இறைவனை நம்பினார்களோ அதே இறைவனை நானும் நம்புகிறேன், வ அன மினல் முஸ்லிமீன், நானும் அந்த முஸ்லிம்களில் போல ஒரு முஸ்லிமாக ஆகுகின்றேன். அன ரப்புக்கும் லஅலா, நான் தான் உங்களுடைய மேலான ரப்பு, ஹல்லக்கும் மின்னிலாஹின் கைரி, நான் அல்லாத ஒரு இறைவன் உங்களுக்கு இருக்கிறானா என்று நாத்திகம் பேசியவன் தான் அந்த ஃபிரௌன். அந்த நேரத்திலே தன்னுடைய பலகீனத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயில், பனூ இஸ்ராயில்கள் எந்த இறைவனை நம்பினார்களோ அந்த இறைவனை நானும் நம்புகிறேன், அவர்களை போன்ற முஸ்லிமாக நானும் ஆகுகிறேன் என்று சொல்ல போது அல்லாஹ் கேட்கிறான், ஆல் ஆன, இப்பொழுதுதான் உனக்கு இந்த சிந்தனை வந்தது, சற்று முன்னதாக வரைக்கும் நீ விஷமகாரனாக இருந்தாய். அல்லாஹ் சொல்லிவிட்டு 92வது வசனத்திலே சொல்லுகிறான், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் வருகின்ற ஒரு சமுதாயத்துக்கு படிப்பினைக்காக இன்று முதல் உனது உடலை அழியாமல் நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் பாதுகாத்தான். கடல் என்றால் என்ன? அதில் ஒரு செத்த பிராணி இருந்தால் மீன்கள் விட்டு வைக்குமா? ராட்சத மீன்கள் இருக்கின்றன, இந்த ஃபிரௌனை விழுங்கிவிட மாட்டாதா? ஆனால் எந்த சேதாரமும் ஏற்படாமல் அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு கடந்த நூற்றாண்டு கண்டெடுக்கப்பட்டதாக நமக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கின்றன. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுகின்ற நேரம் இருக்கின்றதே, அதுதான் சக்கராத்துடைய நேரம். அல்லாஹு தஆலா 35வது அத்தியாயத்தின் 45வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வலவு யுஆஹிதுன் நாஸ பிமா கஸபு மா தரக அலா ظஹரிஹா மின் தாபத்தின் வலாக்கி யுஅখিরஹும் இலா அஜலின் முஸம்மா ஃபைதா ஜா அஜலுஹும் ஃபைன்னல்லாஹ கான பிஹி பஸீரா. அல்லாஹ் சொல்கின்றான் இந்த வசனத்திலே, மனிதன் செய்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்களுக்காக அவனை உடனுக்குடனே நாம் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியிலே ஒரு ஜீவனும் இல்லாத அளவுக்கு எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். ஆனால் வலாக்கி யுஅখিরஹும் இலா அஜலின் முஸம்மா, இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கின்றான், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான், சிந்திப்பதற்காக, தப்பு தவறுகளை உணர்வதற்காக, தௌபா செய்வதற்காக, அல்லாஹ்விடத்தில் மீளுவதற்காக அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுக்கிறான். அவ்வாறு வாய்ப்பு கொடுத்தும் அவன் உணரவில்லை என்றால், திருந்தவில்லை என்றால், தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் ஃபைன்னல்லாஹ கான பிஹி பஸீரா,
அல்லாஹ் அவனை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கிறான் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் சாதாரணமாக காணக்கூடாது. அல்லாஹு தஆலா வல்லமையுள்ளவன். எந்த நேரத்தில் நம்மை பிடிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவன் நம்மை பிடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அதனால் நாம் நமது வாழ்க்கையிலே நாம் முழுமையாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டாக வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு மிக பெரும் எதிரி ஒன்றை நமக்கு அடையாளப்படுத்துகின்றான். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தான் உங்களுக்கு பகைவன், அவனை நீங்கள் பகைவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எப்போதும் உங்களை அவன் வழிகெடுப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றான். உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு மாற்றி நரகத்தின் பக்கம் உங்களை திசை திருப்புவதிலே அவன் மிக கவனமாக இருக்கின்றான். அதனால அவனை நீங்கள் பகைவனாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நாம் திருமறை குர்ஆனிலே அடிக்கடி ஓதக்கூடிய எல்லோருக்கும் பரிச்சயம் உள்ள ஒரு சூரா தான் அல்ஹாக்குமுத் தகாசுர். இந்த சூராவிலே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். இந்த உலக ஆசையிலே நீங்கள் மூழ்கி போயிருக்கின்றீர்கள். பேராசை உங்களை மூழ்கடித்திருக்கின்றது. இதுவரைக்கும் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் உங்களுடைய மண்ணறைகளை, உங்களது கபிர்களை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும் நீங்கள் பேராசையிலே மூழ்கி போயிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த சூராவின் இறுதியிலே அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கை செய்கிறான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம். மறுமை நாளையிலே அல்லாஹ் உங்களை விசாரிக்கும் போது உங்களுக்கு அவன் புரிந்த அருக்கொடைகளை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் எந்த குறையை நமக்கு வைக்கவில்லை, அனைத்தையும் பூரணமாக தந்திருக்கின்றான். ஆனால் நாம் தான் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே குறை வைக்கிறோம் என்பதை நம்முடைய மனச்சாட்சி ஏற்றுக்கொள்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள், அன்சார்கள், அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள், இவர்கள் எல்லோரையும் பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு காட்டி அவர்கள் மீது அன்பு வைத்ததாக அல்லாஹ் சொல்லுவது இந்த சஹாபாக்களை பற்றி தான். அப்படிப்பட்ட இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு மிக பெரும் படிப்பினைகள் இருக்கின்றன. அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எப்படி அவர்கள் இந்த உலகத்திலே உலக ஆசைக்கு அடிமைப்பட்டு மூழ்கி போயிருந்தார்கள் என்பதையும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் எப்படி அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்பதையும் நாம் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே ஹிம்ஸ் என்ற அந்த மாகாணத்துக்கு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமிக்கிறார்கள், கவர்னராக நியமிக்கிறார்கள். அப்படி நியமித்த அந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதிலே, தக்வாவிலே மிக மிக முன்மாதிரியான ஒருவராக இருந்திருக்கின்றார்கள். அப்படியான அவர்களுடைய ஆட்சியை பற்றி மக்கள் என்ன கருத்து கொள்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அந்த மாகாணத்துக்கு செல்கிறார்கள். சென்று மக்கள் எல்லோரையும் மஸ்ஜிதிலே ஒன்று கூட்டி அமர வைத்து விட்டு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னால வைத்து விட்டு மக்களை பார்த்து கேட்கிறார்கள், மக்களே, இந்த நான் நியமித்த என்னுடைய பிரதிநிதியை பற்றி உங்களது அபிப்பிராயம் என்ன? அவருடைய நிர்வாகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது
அந்த மக்களிலே இருந்து ஒருவர் எழுந்தார். எழுந்து, ஹலீஃபாவே, அவர் எங்களுக்கு மிக திருப்தியானவர், ஆனால் அவரிடத்தில் 3 குறைகள் இருக்கின்றன. அந்த 3 குறைகளையும் நாம் காரணம் தெரிவதற்காக முயற்சி செய்தோம். அவர் ஒண்ணுமே சொல்லுகிறார் இல்லை. அது ஒன்று மட்டும்தான் குறைபாடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வரலாற்றிலே சொல்லுகிறார்கள், இந்த சயீதை பற்றி இந்த மக்கள் என்ன சொன்னார்கள், என்ன குறை காணுகிறார்கள், இது அவருக்கு அவமானமாக ஆகிவிடுமோ என்று நான் கவலைப்பட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், சரி அந்த குறையை சொல்லுங்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அவர் வேலைக்கு வருகின்ற போது தாமதமாகி வருகிறார், அது ஒரு காரணம். காரணத்தை கேட்டால் சொல்லுகிறார் இல்லை. இன்னும் ஒரு காரணம், அவர் சில நேரத்திலே திடீரென்று மக்களுக்கு முன்னால் மயங்கி விழுந்து விடுகிறார், அவரை நாம் சரி செய்து அவரை எழுப்பி விடுகின்றோம், அதற்கான காரணத்தை கேட்டால் சொல்லுகிறார் இல்லை. மூன்றாவது காரணம், இரவிலே, பகலெல்லாம் நமக்காக உழைக்கிறார், ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டு இரவிலே போய் அவருடைய கதவை தட்டினால் அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டார், ஃபஜ்ர் வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டார் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், சயீதே, இந்த மக்கள் சொல்லுகின்ற இந்த குறைக்கு என்ன பதில் சொல்கிறாய்? முதலாவது சொல்கிறார், ஹலீஃபாவே, என்னுடைய வீட்டில் எனது மனைவிக்கு உதவி செய்வதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. நான் காலையிலே அவருடைய தேவை, வீட்டு தேவைகள் எல்லாவற்றுக்கும் தேவையான உதவி உபகாரங்களை செய்துவிட்டு பணி செய்ய வருகிறேன். பணிக்கு வந்தால் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து நான் என்னுடைய நிர்வாகத்தை செய்கிறேன். ஒரு காரணம் சரி. இரண்டாவது காரணம், நீங்கள் மயங்கி விழுகிறீர்களே, அதற்கான காரணம் என்ன? அழுது கொண்டே சொல்லுகிறார், மக்காவிலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிலிடப்பட்ட நேரத்திலே நான் முஸ்லிமாக இருக்கவில்லை, நான் அப்பொழுது ஒரு வாலிபன், நான் அந்த காட்சியை கண்ணால் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் அந்த மக்களுக்கு முன்னால் தூக்கிலிடப்பட்ட நேரத்திலே அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹ்வே, யாரெல்லாம் எனக்கு இந்த அநியாயத்தை செய்கிறாரோ அவர்களை நீ பொறுப்படுத்தி விடு, கவனித்து விடு என்று ஒரு பிரார்த்தனையும் செய்தார். அந்த நேரத்திலே அவரிடத்திலே கேட்கப்பட்டது, உமக்கு கடைசி ஆசை என்ன என்று கேட்டபோது, என்னுடைய ரப்புக்காக நான் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு தொழுகைக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அவர் தொழுதார். தொழுது முடிந்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார், நான் மரணத்துக்கு பயந்துதான் தொழுகையை நீட்டுகிறேன் என நீங்கள் சந்தேகிக்காமல் இருந்திருப்பீர்களா என்றால் என்னுடைய தொழுகையை நான் இன்னும் நீட்டியிருப்பேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் அவர் தூக்கிலிடப்பட்டார். நான் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் பல சந்தர்ப்பங்களிலே நானாக அழுதுண்டு. அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு வாலிபன், மக்காவிலே எனக்கு ஒரு பலம் இருந்தது, நான் அதை தடுத்திருக்க வேண்டுமே என்று நான் கவலைப்பட்டேன். எப்பொழுதாவது நான் அந்த சம்பவத்தை நினைத்தால் என்னை அறியாமல் நான் மயங்கி விழுந்து விடுகிறேன். இரண்டாவது காரணத்தை சொன்னார். மூன்றாவது காரணம், இரவிலே உங்களிடத்திலே ஏதாவது தேவைக்கு வந்து தட்டினால் நீங்கள் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கின்றீர்கள் என்று சொன்னபோது அவர் அழுது கொண்டு சொல்கிறார், ஹலீஃபாவே, பகலெல்லாம் நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன், இரவிலே என்னுடைய ரப்பை தொழுவதற்காக நான் அந்த நேரத்தை ஒதுக்கிக் கொள்கிறேன், அந்த நேரத்திலும் இந்த மக்கள் எனக்கு தொல்லை தருகிறார்களா என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அழுது விட்டார்கள். சகோதரர்களே, அன்று நிர்வாகம் செய்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கின்ற முன்மாதிரி, பகலெல்லாம் உழைக்கிறார்கள், இரவெல்லாம் விடிய விடிய அல்லாஹ்வை வணங்கி தொழுகிறார்கள். அப்படியான நல்லடியார்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு படிப்பினை இருக்கின்றது. அன்று வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் இளமையான பருவத்தில் இருந்த அந்த காலங்களிலே அவர்கள் தங்களுடைய காலங்களை, நேரங்களை அவர்கள் வீணாக்காமல் அவர்கள் அல்லாஹ்வை முழுமையாக வணங்கி இருக்கிறார்கள். ஷைத்தான் அவர்களிடத்திலே தோல்வி அடைந்திருக்கிறான். அந்த சஹாபாக்களிடத்திலே ஷைத்தான் வெற்றி அடையவில்லை.
ஷைத்தான் தோல்வி அடைந்திருக்கின்றான். காரணம், அவர்கள் அந்த அளவுக்கு முழுமையாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கு மரத்துக்கு ஏறுகின்ற நேரத்திலும் தன்னுடைய ரப்புக்கு 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒருவர் தூக்கு மரத்திலே ஏற்றப்படுகின்ற போது 2 ரக்காத்துகள் தொழுவது ஒரு சுன்னா என்ற ஒரு நடைமுறை இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகத்தான் ஷரியத்திலே ஒரு முன்மாதிரியாக்கப்பட்டது என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நல்லடியார்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த சபையிலே பார்ப்போம். இந்த சபையிலே பெரும்பான்மையாக இருக்கின்றவர்கள் இளைஞர்கள். இங்கிருக்கின்ற முதியவர்களும் அந்த இளமை பருவத்தை தாண்டி வந்தவர்கள் தான். மார்க்கத்துக்காக பணி செய்து தங்களுடைய காலங்களை எல்லாம் அர்ப்பணம் செய்கிறார்களே, அந்த அர்ப்பணத்தோடு வாழ்ந்தவர்கள் அதே அர்ப்பணத்தோடு இன்று முதியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த இளைஞர்கள் தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா வாலிப சமுதாயத்தை நமக்கு முன்மாதிரியாக காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா சூரா யூசுஃபை நமக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபராக இருந்த அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அரசனுடைய மனைவி அவர்களை அந்த பாவமான வழியின் பக்கம் அழைத்த நேரத்திலே அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஏன்? வீட்டிலே அந்த பெண்ணையும் அவர்களையும் தவிர வேறு எவரும் இல்லை. ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சினார்கள். மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், என்னை படைத்த ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், என்னுடைய எஜமானனுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்சினார்கள். ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற போது ஒருவன் அல்லாஹ்வை அஞ்சுவானாயிருந்தால் அதுதான் உண்மையான தக்வா. அந்த தக்வாவை தான் அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரை பற்றி சொல்லி காட்டினார்கள். குகைக்குள்ளே நுழைந்து குகை வாசல் அடைபட்டிருந்த அந்த 3 பேரை சொல்லி காட்டின நேரத்திலே அந்த 3 பேரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களில் ஒருவர் செய்த பிரார்த்தனை நமக்கு முன்மாதிரியான பிரார்த்தனை. இன்று வாழுகின்ற நமது இளைஞர்களுக்கு முன்மாதிரியான ஒரு பிரார்த்தனை. அவர் என்ன அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்? யா அல்லாஹ், என்னுடைய சாச்சாவின் மகள் ஒருத்தி இருந்தால் அழகானவள், அவளை நான் பலமுறை பாவமான வழியிலே அடைய முயற்சி செய்தேன், விட்டு தரவில்லை. ஒரு கட்டத்திலே அவளுக்கு வறுமை வந்து விட்டது. அவள் என்னிடத்திலே வந்து உதவி கேட்டாள். அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அவளை என்னுடைய வழிக்கு அழைத்தேன். வேறு வழி இல்லாமல் அவள் ஏற்றுக்கொண்டாள். நான் அவளை நெருங்குகின்ற நேரத்திலே இத்தகில்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள், ஒரு முத்திரையை உடைப்பதற்கு யாருக்கு தகுதியோ அவர் மட்டும்தான் உடைக்க வேண்டும் என்றால் திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் இதை அணுக முடியும். பாவமான வழியில் அணுக முடியாது என்று மறைமுகமான வார்த்தையின் மூலமாக அந்த பெண் சொல்லி காட்டினார். யா அல்லாஹ், அந்த பெண் அதை சொன்ன உடனே உன்னை பற்றிய பயம் எனக்கு வந்து நான் அந்த இடத்தை விட்டு எழுந்து ஓடிவிட்டேன். ஆனால் அவளுக்கு தருவதாக வாக்களித்த 150 தீனாரை சதகாவாக நான் கொடுத்தேன். நான் உன்னை பயந்தது உண்மையாக இருந்தால் இந்த இடத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று சொன்னபோது அந்த கற்பாறையுடைய 3வது பகுதியும் விலகியதென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இத்தகைய வாலிபர்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். பாவம் செய்கின்ற வாய்ப்பு வருகின்ற நேரத்திலே பாவத்தை விட்டு விலக வேண்டும். வறுமை வந்து விட்டது, வட்டிக்கு பணம் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை வருகின்றது, அந்த நேரத்தில் தான் தக்வா வர வேண்டும். ஒருவன் ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றான், பொய் சொன்னால் தப்பிக்கொள்ள முடியும், அந்த இடத்தில் தான் தக்வா வர வேண்டும். எந்த இடத்தில் பாவம் செய்கின்ற வாய்ப்பு வசதி அவனுக்கு ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் தான் அவனுக்கு தக்வா அவசியம், அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய அவசியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த அமைப்பில் மரணம் நம்மை தழுவும் என்பது நமக்கு தெரியாது. நாம் பல மரணங்களை கேள்விப்படுகின்றோம். பயணம் சொல்லிவிட்டு போகிறார்கள், அவருடைய இடத்துக்கு போய் சேர்வதற்கு இடையிலே பாதையிலே விபத்திலே மரணித்து விடுகிறார்கள்.
கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவனை விட துர்ப்பாக்கியவான் வேறு யாரும் இருக்க முடியாது. மன்கான் ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னா, இவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்றதோ அவர் சுவர்க்கம் பிரவேசிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் நமக்கு கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக இருக்க வேண்டுமாயிருந்தால் இரவு பகலாக அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும், பாவத்துக்கு பயந்து வாழ வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். சகோதரர்களே, இறுதியாக நான் உங்களுக்கு அன்பான ஒரு அறிவுரை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த குத்பாவை தொடங்கும் போது இங்கிருக்கின்ற சனத்திலே ஒரு 8 கூட இல்லை, அந்த அளவுக்கு குறைவான சனம் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற வாக்குகளிலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜும்மா எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா மலக்குகளின் கூட்டம் ஒன்றை அனுப்பி ஒரு ஏட்டை கையிலே கொடுத்து அனுப்புகிறான். அந்த ஏட்டை பிரித்து வைத்துக் கொண்டு கத்தீப் குத்பாவை தொடங்குவதற்கு முன்னதாக எவர்களெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை அந்த ஏட்டிலே அந்த மலக்குகள் பதிந்து கொண்டே இருக்கிறார்கள். கத்தீப் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால் எவர்களெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய பெயர் பதியப்பட மாட்டாது. குத்பா தொடங்கிற உடனே அந்த ஏட்டை அந்த மலக்குகள் மூடி விடுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த துர்ப்பாக்கியம் நமக்கு வேண்டுமா? வாரத்தில் ஒரு நாள் வருகின்ற இந்த ஜும்மாவிலே மலாய்க்காமார்களுடைய பெயர் அந்த பட்டியலிலே நமது பெயர் பதியப்படாத ஒரு துர்ப்பாக்கியம் ஏற்படுமா என்றால் இதைவிட துர்ப்பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? சகோதரர்களே, இன்று தாமதித்து வந்தவர்கள் அடுத்த வாரத்திலிருந்து தாமதிக்காமல் 12:20 முன்னதாக 11:20 முன்னதாகவே மஸ்ஜிதுக்குள்ளே பிரவேசிக்க முயற்சி செய்யுமாறு உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.